தென்கிழக்கு வங்கக்கடலில் மோன்தா புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் கடந்த வெள்ளிக்கிழமை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது அடுத்தடுத்து வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வந்த நிலையில் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:30 மணி அளவில் உருவான புயலுக்கு தாய்லாந்து நாடு சூட்டிய மோன்தா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் மோன்தா புயல் அந்தமான் தீவுகளின் போர்ட் பிளேயரில் இருந்து மேற்கு தென்மேற்கில் 620 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் 640 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே 830 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தீவிர புயலாக உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டம் இடையே காக்கிநாடாவிற்கு அருகே தீவிர புயலாக நாளை மாலை அல்லது இரவில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. அந்த சமயத்தில் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.